ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கும்பராசிக்காரங்களை பற்றி. கும்பராசிக்காரங்க நீங்கள் இப்போ இருக்கிற நிலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண காலம் கிடையாது. மனசு உடைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு அழுத்தம், வீட்டுக்குள்ள பிரச்சனை, யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்னு தோணக்கூடிய ஒரு தனிமை, இது எல்லாமே சேர்த்து ஒரே நேரத்தில் உங்களை சோதிக்கிற காலம்தான் இது. வீட்டை விட்டு ஓடி போயிடலாமான்னு கூட மனசுக்குள்ளே தோன்ற அளவுக்கு சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வேலை செய்யுது. ஆனால் ஒரு விஷயம் நினைவில் மனசில் வச்சுக்கோங்க, சனி எப்போதுமே கஷ்டத்தை கொடுக்குறவர் கிடையாது. அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அவர் கொடுக்குற கஷ்டம் ஒரு பாடம். அந்த பாடம் முடிஞ்சாதான் வாழ்க்கை அடுத்த நிலைக்கு போகும். இப்போ உங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகள் எல்லாமே திடீர்னு வந்த மாதிரி தோணும். வீட்டில் சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டையாகுது. உங்களுடைய சொல் யாருக்குமே முக்கியம் இல்லாமல் போயிருச்சுன்னு தோணும். சில நேரம் உங்கள் மனசு சொல்லும், இங்கிருந்து போயிடலாமா, எங்கேயாவது புதுசாக ஆரம்பிக்கலாமா அப்படின்னு தோணும். ஆனால் அந்த ஓடி போகிற எண்ணம் அப்படிங்கிறது ஒரு தீர்வு இல்லை. அது ஒரு தப்பான முடிவு. ஏன்னா நீங்கள் ஓடுறது பிரச்சனையில இருந்து கிடையாது, உங்கள் வாழ்க்கையினுடைய வாய்ப்புகள்ல இருந்து. இந்த சனியினுடைய காலம் உங்களை உடைக்கிறதுக்காக வரல, உங்களை வடிவமைக்கிறதுக்காக வந்திருக்கு. ஒரு இரும்பு சூடாகி அடிச்சாதான் வலுவான ஆயுதம். ஆனால் அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ சந்திக்கிற கஷ்டங்கள் எல்லாமே உங்களை வலுவான மனிதராக மாற்ற போகுது. இப்போ உங்களுக்கு தோன்றது, என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமா இருக்குமான்னு. ஆனால் சில மாதங்கள் கழிச்சு நீங்கள் இதே நேரத்தை நினச்சி பார்க்கும் பொழுது தான் புரியும், இந்த கஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இவ்வளவு பலமானவங்களாக மாறி இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு. உங்கள் மனசு இப்போ ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும், நம்பிக்கை குறைஞ்சு போயிருந்திருக்கும். ஆனால் ஒரு சின்ன ஒளி உள்ளே இருக்குது, அதுதான் உங்களுடைய பலமும் கூட. அந்த ஒளியை அணைய விடாதீங்க. வீட்டில் புரியாத நிலைகள் எல்லாம் இருக்கும், ஆனால் நாளைக்கு அதே வீட்டில் நீங்கள் தான் எல்லாருக்கும் ஆதாரமாக ஆக போகிறீங்க. இப்போது யாருமே உங்களை மதிக்கலையேன்னு தோணலாம், ஆனால் நாளைக்கு உங்களுடைய மதிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னு அவங்க உணருவாங்க. சனி கொடுக்குற கஷ்டம் தற்காலிகம்தான், ஆனால் அது தரக்கூடிய பலன் அப்படிங்கிறது நிரந்தரம். இப்போது நீங்கள் பொறுமையாக இருந்தால், அமைதியாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக சரியாக ஆரம்பிக்கும். இந்த காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல உங்களை நீங்களே நம்பணும். யாருமே புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை விட்டுடக்கூடாது. சண்டை வந்தால் அமைதியாக இருங்க, தப்பாக பேசுகிறவங்க கிட்ட வாதம் பண்ணாதீங்க, உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்க. கும்ப ராசிக்காரங்களுக்கு ஒரு தனி சக்தி இருக்குது. எவ்வளவு கீழே இருந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியை இப்போது பயன்படுத்த வேண்டிய நேரம் தான் இந்த நேரம். நான் பயன்படுத்த முடியாது அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நான் எதையுமே கடந்து போவேன்னு நினச்சி பாருங்க. அந்த ஒரு எண்ணமே உங்களை கண்டிப்பாக காப்பாற்றக்கூடியதாக இருக்கும். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக மாற்றங்கள் வரும், மனசுக்கு அமைதி வரும், புதிய வாய்ப்புகள் எல்லாமே திறக்கும். உங்களை விட்டு போனவங்க கூட திரும்பி வருவாங்க. இந்த காலம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையினுடைய கடினமான அத்தியாயம்தான், ஆனால் அதே நேரத்தில் மிக முக்கியமான திருப்பு முனையும் கூட தான். வீட்டை விட்டுட்டு ஓடி போகணும்னு தோன்ற அந்த நொடியில் கூட ஒரு நிமிஷம் நின்று போச்சு, நான் ஓட போகிறதா இல்லை வாழ்க்கை ஜெயிக்க போகிறதா அப்படின்னு. நீங்கள் ஓட போகிறவங்க இல்லை, நீங்கள் ஜெயிக்க போகிறவங்க. சனி உங்களை சோதிக்கிறாரு, ஆனால் இறுதியில் உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்க தான் போகிறாரு. அதனால் ரொம்ப தைரியமாக இருங்க, பொறுமையாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க. எல்லா விஷயங்களையுமே கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரையும் இப்போது நீங்கள் இருக்கிற நிலை அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே நடக்கிற போராட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. யார்கிட்டையுமே சொல்ல முடியாத வலி, யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தோன்ற மனசு, சின்ன விஷயத்துக்கே கண்களில் நீர் வருது. இந்த நிலை யாருக்குமே தெரியாது, ஆனால் நீங்கள் மட்டும் அதை தினமும் அனுபவிக்கிறீங்க. சில நேரம் உங்கள் மனசு கேட்கும், நான் இவ்வளவு நல்லவளாக இருந்தும் ஏன் இவ்வளவு கஷ்டம், என்ன தப்பாக பண்ணேன், என்னால் இதை தாங்கிக்கவே முடியலன்னெல்லாம் நீங்கள் புலம்புவீங்க. இந்த கேள்விக்கான பதில் கிடைக்காததுனால தான் அந்த ஓடியே போயிடலாம் அப்படிங்கிற நினப்பு கூட வந்துடும். அது பலவீனம்லாம் கிடையாது, அது உங்கள் மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அர்த்தம் தான். ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த நிலை உங்களை உடைக்கிறதுக்காக வரலை, உங்களை யாராலையுமே உடைக்க முடியாத மாதிரி மாற்றுறதுக்காக தான் வருது. இப்போது நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாங்கக்கூடிய கஷ்டம், ஒவ்வொரு இரவுமே அழுது தூங்குற அந்த வலி, இது எல்லாமே நாளைக்கு உங்கள் பலமாக மாறும். இப்போது நீங்கள் தாங்கிறத யாராலையுமே தாங்க முடியாது, அதுதான் உங்களுடைய வலிமை.
வீட்டில் பிரச்சனை அதிகமாக இருக்கும். உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போயிருக்கும். சில நேரம் உங்களுடைய அன்பை யாருமே தேவையில்லாத மாதிரி தோணும். அதுதான் சனியினுடைய சோதனை கூட. சனி என்ன செய்கிறாருன்னு தெரியுமா? நீங்கள் யாரை நம்புறீங்களோ, யாரை நீங்கள் ரொம்ப பிடிக்கிறீங்களோ அவங்களையே சின்ன சின்ன இடைவெளியெல்லாம் உருவாக்கி நீங்கள் உங்களை மட்டும் நம்பிக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்கறது. இது கஷ்டமாக இருக்கும், ஆனால் இதுதான் உண்மையான ஒரு வளர்ச்சி. நீங்கள் இப்போ தனியாக ஃபீல் பண்ணுறீங்களா? அது தனிமை இல்லை, அது உங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிற நேரம். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான பதில் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது. சிலர் உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க, சிலர் உங்களை தவறாக புரிஞ்சுக்குவாங்க, சிலர் உங்களை காயப்படுத்துவாங்க. ஆனால் கவனமாக இருக்கணும், அந்த எல்லாருமே நீங்கள் போக வேண்டிய பாதைக்கு தடையாக இருந்தவங்க தான். அதனால தான் வாழ்க்கை அவங்கள ரொம்பவே விளக்குது. இப்போ உங்களுக்கு தோணக்கூடிய எல்லாமே கெட்டபடியாக நடக்குதுன்னு, ஆனால் உண்மையிலேயே அது ஒரு சுத்திகரிப்பு மாதிரி தான். தவறான உறவுகள்லாம் போகுது, பயனில்லாத ஆசைகள் எல்லாம் குறையுது, நீங்கள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் வாழ்க்கையில் ரொம்பவே அரிது. ஆனால் அந்த மாற்றம் வரும்போது தான் அதிக கஷ்டமும் இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய குணம் இருக்குது. அவங்க உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வெளியில் எவ்வளவு உடைஞ்ச மாதிரி தோணுனாலுமே உள்ளே ஒரு தீ போல சக்தி இருக்கும். அந்த தீயை யாராலையுமே அணைக்க முடியாது. நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் இங்கே தான் நிற்பேன்னு முடிவு பண்ணுங்க. ஓடி போகிறது எளிது, ஆனால் நிற்கிறது தான் துணிவு. நீங்கள் துணிவாகுங்க. நாளைக்கு இந்த காலம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் இதையும் தாங்கிட்டேனா அப்படின்னு அப்போ தான் புரியும். இந்த கஷ்டம் எல்லாமே வீணாக போகலைன்னு புரியும். அடுத்த சில மாதங்களில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் எல்லாம் வரும். சிறிய சந்தோஷங்கள்லாம் திரும்ப வரும். மனசுக்கு அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையுடைய திசை மாற ஆரம்பிக்கும். இப்போது இருள் அதிகமாக இருக்கிறதுனா அதுக்கு அர்த்தம் வெளிச்சம் ரொம்ப நெருக்கம்னு. அதனால தான் நம்பிக்கையை விடாதீங்க. ஒரு நாள் நீங்கள் இந்த நிலையை கடந்து மற்றவங்களுக்கு உதவுற அளவுக்கு வலிமையானவராக மாறுங்க. அந்த நாள் தூரமாக இல்லை, அது வரைக்கும் உங்களை நீங்களே பிடிச்சிக்கோங்க. உங்கள் மனசை கைவிடாதீங்க, வாழ்க்கையை விட்டுறாதீங்க. நீங்கள் விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனால் ஒவ்வொரு தடவையும் எழுந்து நிற்கிறது தான் உங்களுடைய வெற்றி. கும்பராசிக்காரங்க, நீங்கள் தோக்கவே மாட்டீங்க. இது உங்களுடைய முடிவு கிடையாது. உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு புதிய ஆரம்பமாக தான் இருக்க போகுது. அதனால் இதுவரையும் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே ஒதுக்கிடுங்க. இனி வரக்கூடிய கஷ்டங்களும் கொஞ்ச காலத்துக்கு வரக்கூடிய கஷ்டங்களை நினச்சும் கவலைப்படாமல் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிங்க. இன்னும் கொஞ்சமாக ஆழமாக சொல்லணும்னா, மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சியை தொட்ட மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போது சில நேரம் உங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது சுமையாக இருக்க மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னொரு நாள் தானான்னு ஒரு சலிப்பு, இரவு தூங்க போகிறப்போ நாளைக்கு நல்லதாக இருக்கும்னு ஒரு சந்தேகம். இந்த 2 எண்ணங்களுக்கு தான் நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மனசு ரொம்ப பேசுது, ஆனால் யார்கிட்டையுமே பேச முடியல. சிரித்து காட்டுறீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே நொந்துட்டே இருக்கீங்க. இதைத்தான் சனி காலம் சொல்கிறது. நீங்கள் உங்களுடைய உண்மையை எதிர்கொள்ளணும்னு. சில நேரம் உங்கள் கண்ணீரை கூட உங்களுக்கு தோழியாக இருக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் அமைதியாக அழுவீங்க. ஆனால் அந்த கண்ணீர் அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அது மனசை சுத்தமாக்குற ஒரு வழி தான். நீங்கள் ஓடி போகணும்னு தோன்ற அந்த நொடி அது ஒரு சிக்னல் தான். இப்போது இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு பொருந்தலைன்னு. ஆனால் அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இடத்தை விட்டுட்டு போகணும்னு இல்லை, நிலையை மாற்றணும்னு. நீங்கள் மாறணும், உங்களுடைய எண்ணங்கள் மாறணும், உங்கள் பார்வை மாறணும். இப்போ உங்களுக்கு தோணும் எல்லாரும் என்னை எதிர்த்து நிற்கிறாங்க அப்படின்னு. ஆனால் உண்மையிலேயே வாழ்க்கை உங்களை முன்னேற்றத்திற்காக தான் தள்ளுது. ஒரு வித மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்டதுனால அது முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் கிடையாது, அது முளைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி நீங்கள் இப்போ அடக்கப்பட்ட மாதிரி தோணி இருக்கும், ஆனால் உண்மையிலேயே நீங்கள் உருவாக போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினச்சி பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை கடந்து தான் வந்திருக்கீங்க. அதுதான் உங்களுடைய கதையும் கூட. இப்போது இந்த தடவையும் அதே மாதிரி நடக்கும். சில நேரம் உங்கள் மனசு சொல்லும் எனக்கு யாருமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது உண்மை இல்லை, உங்களுக்கு சரியானவங்க இன்னும் வரலை அப்படின்னு அர்த்தம். சனி என்ன செய்யறாரு அப்படின்னா, தவறானவர்களெல்லாம் நீக்கி சரியானவர்கள்கிட்ட மட்டும்தான் உங்களை வச்சிருப்பாரு. அதனால இப்போ வெறுமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அந்த வெறுமை அப்படிங்கிறது நீண்ட நாட்களுக்கெல்லாம் இருக்காது. ஒரு நாள் திடீர்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும். சின்ன சந்தோஷம்
சந்தோஷங்கள்லாம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாகவும் சந்தோஷமான நாட்களாகவும் மகிழ்ச்சியான நாட்களாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிவிட்டு கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. வேல்முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி.